वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। தாய் காளி தேவியின் பேரருள் பெற்ற புண்ணிய பூமி, எங்கும் கோயில்கள் நிறைந்த அழகிய நகரம் பாட்டியாலா. மற்ற நகரங்களைப் போலவே இங்கும் காதல் கதைகள் தினமும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. சில காதல்கள் இணையும் வேளையில் பல காதல்கள் முறிந்து போகின்றன. இணைந்தாலும் சரி, பிரிந்தாலும் சரி, காதல் அழிவதே இல்லை. விதியையே மாற்றி எழுதும் சக்தி படைத்தது காதல். காதல் எத்தனை இன்பத்தை தருகிறதோ அத்தனை துன்பத்தையும் தரும். இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததே உண்மையான காதல். இணைந்த இரு இதயங்கள் தூரத்தால் பிரிந்திருந்தாலும் மனத்தால் இணைந்தே இருப்பர். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதைதான் உயிரே உனக்காக. ரிஷியும் அனுவும் தான் அந்த இரு இதயங்கள். பிறந்தது முதலே இருவரும் இணைப்பிரியா நண்பர்கள். அவர்கள் வளர வளர நட்பும் வளர்ந்தது. அவர்களது நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இருவரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் மற்றவர் முதல் ஆளாக உதவிக்கு வந்திருப்பார். அதில் வெற்றியும் பெற்றிருப்பார். அவர்களின் நட்பு இறைவனால் எழுதப்பட்டது. அதை மாற்றி எழுத எவராலும் முடியாது. அந்த தூய்மையான நட்பை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஏன், மரணத்தால் கூட இயலாது. ஒருவர் உயிர் மற்றொருவரிடத்தில் இருக்கையில் அது எப்படி சாத்தியம்? ரிஷி, வா வா, அனு வந்து புடி. என்ன பிடிச்சாதான் உனக்கு ரிப்பன். ரிப்பன் கூட சீக்கிரம் வா வா, என்ன புடி. என்ன பிடிச்சாதான் இந்த ரிப்பனை தருவேன். பாத்து ரிஷி. அப்படி தொங்கிட்டு வரேன். விழுந்துட்ட பாத்தியா? ஐயா, என் ரிப்பன் கிடைச்சிச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். முடிஞ்சா என்ன புடிச்சு காட்டி பார்க்கலாம். ஓடி வந்ததெல்லாம் போதும். அம்மா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப போலனா திட்டுவாங்க. வா போலாம். சரி வா. ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த காதல் நாடகத்தை பார்க்கணுமோ? பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒண்ணு வாழுங்க, இல்ல டை ஆயிடுங்க. ஏன் சாரதா, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? கம் பேக் ஹோம் பா. அதுவும் இல்லாம போகிக்கு நாம இன்னும் எதுவும் தயார் பண்ணலையே. எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னோட 50+ மாமியார் இருக்காங்களே, அவங்க மூளை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பெரிய கலாட்டா பண்ணிடுவாங்க. போகி சாயங்காலம் தானே, ஏன் கஷ்டப்படுறீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த காதல் நாடகத்தை நான் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். கடவுளே. ஆமா, ரிஷி எங்க போனா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க? அனுவும் அவன் கூட தான் இருக்கா.
முன்னாடி இடம் காலி ஆயிடுச்சு. வா வா முன்னாடி போய் உட்காரலாம். வா 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 சீக்கிரம் ஓடி போய் எடுத்து பிடி. போ போ. இங்க வா. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாம நாடகத்தை பாரு. எங்க போயிருந்த? இந்த காதல் நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுது. எந்திரிமா, உன் காதலன் ராஜாவை நாங்க ஏத்துக்க தயாராயிட்டோம். உண்மையா வச்சிட்டப்பா? ஆமா, உண்மையதாமா சொல்றோம். ஆமா உண்மைதாமா. ராஜா, பைரவி, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சந்திக்க தான் நான் இங்க வந்தேன். இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. அம்மா இவங்க என்ன சொல்றாங்க? காதலை பத்தி பேசுறாங்க. காதல்னா என்னம்மா? வாழ்க்கைனாலே அதுல காதல் இருக்கும். ரெண்டு உள்ளங்களை சேர்க்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாது. அதுக்கு பேர் தான் காதல். அம்மா இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்படுமா? ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போது தானா காதல் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளோட மனசு உனக்காக கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும். உண்மையான காதல் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கை கூடும். அது மட்டும் இல்லாம இந்த காதலுங்கிறது கடவுள் கொடுத்த தங்கமான பரிசு மாதிரி. மனசுக்குள்ள வைராகியம் உருவாகும். கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் காதலனோட வாழணுங்கிற எண்ணம் வரும். நட்பு மாதிரி தானம்மா? அதை விட கொஞ்சம் ஆழமானது. ரெண்டு ஆத்மாக்களை இணைக்கும். பைரவி, பைரவி, என்னாச்சு பைரவி? என்னை விட்டு போக கூடாது. நீ என்ன தனியா விட்டு போக கூடாது பைரவி. நம்மள எதுக்காக பிரிக்க பாக்குறாங்க? எதுக்காக? என்னை விட்டு தனியா போக உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ என்னோட ஒண்ணா சேரும் போது என்ன மட்டும் தனியா விட்டு போயிட்டியே பைரவி. இல்ல, மாட்டேன். நீ இல்லாத இந்த உலகத்துல நான் தனியா வாழ மாட்டேன். ஒவ்வொரு ஜென்மத்திலே உனக்காக காத்துட்டு இருப்பேன் பைரவி. அம்மா இவங்க திரும்பவும் பிறப்பாங்களா? நிஜமாவாமா? பொறப்பாங்கம்மா, நிஜமா பொறப்பாங்க. காதல இந்த மாதிரி நடக்கும். உண்மையான காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் உனக்காக பிறந்திருந்தான்னா மலையை புரட்டி போட்டாவது உன்னை தேடி வந்துருவான். ஒருவேளை அவன் உனக்காக பிறக்கலன்னா உன் பக்கத்துலயே இருந்தாலும் உனக்கு அவன் கிடைக்க மாட்டான். அம்மா நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம்னு நமக்கு எப்படிம்மா தெரிய வரும்? எப்பவும் நாம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஒருவேளை மனசுல காதல் வந்துடுச்சுன்னா அந்த காதலை நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம். ஒருவேளை அவன் கிடைக்கலனா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதுதான் காதல். முடிஞ்சது கழுத்தறுப்பு. வா வா போலாம். அம்மா இந்த காதல்னா என்ன? இவங்க ஏதோ காதல் வசனம் பேசுனாங்களே, அது உண்மையாமா? இத பாருப்பா, இந்த காதல இரு நான் வெளியில போய் காதலை பத்தி விளக்கமா சொல்றேன். வா.
பானிபூரி வேணுமா? ராட்ன சுத்தவா? சரி போ போ. ரிஷி அங்க பாரு. பேபி எங்க இருக்க? பிளே நான் முடிச்சிட்டேன். அதான் பைரவி ராஜாவும். நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? டிராமா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உயிர் கொடுத்து நடிக்கணும். போதும், வீட்டுக்கு போற வரைக்கும் பேசிட்டு இருப்பியா? வாரம் நீ கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திரியா? ஏன் மாத்திர என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரெடிஷனல் தான் கரெக்டா இருக்கும். இந்த காதல் கீதெல்லாம் சுத்த வேஸ்ட். என் பாவப்பட்ட புருஷன் இருக்காரே, அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போற வரைக்கும் வாசல்லே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க பேசுனதை கேட்டல, அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ், நடிக்கிறவங்க. உள்ள அது ஸ்டேஜ், நடிச்சாங்க. உள்ள ரொம்ப பெருசா காதலை பத்தி பேசினாங்கல்ல. இந்த உலகத்துல அந்த மாதிரி காதல் கீதல் எல்லாம் இல்ல. காதலால ஒரு பிரயோஜனமும் இல்ல. டிராமா போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நாம என்னடானா அதை உண்மைன்னு நினைச்சு கைய தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவங்க பேசுனதை கேட்டியே அதுதான். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எதுன்னா பணம். சரி விடு, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். பிரதீப், தம்பி அவனை கீழே இருக்கு. வா வா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா அது பணம் தான். அம்மா சொல்றது உண்மைதான். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அம்மா, காதல் இருக்கிறது உண்மைதான். நீங்க சொன்னது சரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. நான் நல்லா தானே இருந்தாகணும் அத்தை. நான் நல்லா இல்லைன்னா இந்த வீட்டையும் அதோட உங்களையும் யாருத்தே கவனிச்சுக்குவாங்க? என்ன பாத்துக்கிறதுக்கு தான் என்னோட 2 பசங்க இருக்கானுங்களே. ஒன்னு நான் பெத்த மகன் ராஜு, இன்னொன்னு அவனோட ஃப்ரெண்டு வினு. இவங்க 2 பேரும் எப்பெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ சந்தோஷமா இருக்காங்க. என்னம்மா ரொம்ப குளிர்தா? நான் ஷால் எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா, அவ்வளவு ஒண்ணு குளிர்ல. ரிஷி, என்ன கோவிலுக்கு போற பொரிய ஏன் சாப்பிடுற? சரி, இந்த பிடிச்சுக்க. ஏன் ஏமல போற? நீ ரொம்ப ஒல்லியாவும் பலவீனமாவும் இருக்க. உன்னால என்ன அங்கேயும் பிடிக்க முடியல, இங்கேயும் பிடிக்க முடியாது. ஓ, இப்படி பார்க்கலாம். முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டு. டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ராஜு. தங்கச்சி, இவனுக்கு நல்லா ஆட கத்து கொடுத்துட்டீங்க. டேய் சும்மா இருடா. போதும்பா, போதும், நிறுத்து தம்பி. எங்க வீடு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. அங்க பாருங்க தம்பி, என் ஒரு ஹத்தி வந்துட்டா. அவனும் ஊர்ல இருந்து வந்துட்டான்.
இப்படி செய்யாத, அம்மா பார்த்தா உன்னதான் திட்டுவாங்க. அவங்க ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. அண்ணா குண்டு போடே போனே. என்னப்பா நல்லா இருக்கியா? என்ன நீ டிராக்டர்ல வந்து இறங்குற? அது என்னாச்சுன்னா, நாங்க ஹைவேல எங்களோட விலை உயர்ந்த கார்ல வந்துட்டு இருந்தோமா, கார் நின்னு போச்சு. அப்ப உங்க தம்பி நடந்துதான் போகணும்னு சொன்னாரு. இந்த ஊர்ல மாருதியோ மெர்சிஜோ கிடைக்காதே. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது இந்த டிராக்டர் அங்க அதிசயமா இருந்துச்சு. நான் உடனே ஓடி போய் அந்த ஆள் கிட்ட ஐஸ் வச்சு கிஃப்ட் வாங்கினேன். கிஃப்ட் லிஃப்ட். ஆமாமா, அதுதான் சொன்னேன். அப்பா மூச்சு விட முடியல. சீக்கிரம் அந்த ஜூஸ் குடி சந்திரா. ஹலோ அக்கா. ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? ஹாப்பி ஹாப்பி கோயிங் போகி. வெல்கம் ஹாப்பி கமிங் போகி. வெல்கம் ஹாப்பி கோயிங் போகி. இது உங்களுக்கு ஸ்பெஷல். இது என்ன இங்கிலீஷா? ஆமா, பாருங்க. பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அவரோட தனியா பாருங்க. போடி நாட்டி. சரி சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சந்திரா, இவளுக்கு குடிக்க ஏதாவது கொடு. இதோ வந்து சீக்கிரமா வாங்க. நீங்க ரொம்ப அழுத்தமான ஆளுதான். இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. விஷயமா? இதோ சித்தப்பா லெட்டர் போட்டிருக்காரு. அவர் என்னமோ நம்ம எல்லாரையும் அங்க வர சொல்லிருக்காராமே. விசா கூட அனுப்பி வச்சிருக்காரு. விசா? அதத்தான் நானும் சொன்னேன். உங்களுக்கு தான் தெரியல, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அத நான் ஏன் சொல்லலனா, எனக்கு இந்த பாட்டியாலாவை விட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இந்த மண்ணுல தான் நான் பிறந்தேன். இந்த மண்ணுலயே நான் இருக்கீங்களே. மண்ணுன்னு சொல்லி மண்ணோட மண்ணா போறீங்க. நம்ம சித்தப்பாவை பாத்தீங்களா? அவர் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு. நம்ம சித்தியோட அலமாரியில விதவிதமான சாரிங்க. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் வினு ஃபாரினுக்கு போக வேண்டான்னு உங்ககிட்ட சொல்லி தொலைச்சிட்டாரா? அவனுக்கு நான் இந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. அப்ப சரி, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். நீ கொஞ்சம் கூட ரிஷியை பத்தி கவலைப்பட மாட்டியா? ரிஷியை பத்தி ஏன் கவலைப்படணும்? ரிஷியோட ஜாதகத்தை பார்த்தப்போ நம்ம ஜோசியர் என்ன சொன்னாரு? நம்ம ரிஷி குழந்தை தாங்க. அவனுக்கு 7 வயசு தான் ஆகுது. 7 வயசுல அவனுக்கு எந்த கண்டமும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரு. ஜாதகப்படி அவனுக்கு 23 வயசுல தான் ஏதாவது நடக்கும். நம்ம ரிஷியோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. சரி விடு, நீ சொன்ன மாதிரியே நம்ம இந்த நாட்டை விட்டு ஓடிடலாம். ஆனா நம்ம தலைவிதியும் 7 கடலை தாண்டி நம்ம கூடவே வந்துருச்சுன்னா அப்போ நம்ம ரிஷிக்கு கண்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஜாதகத்துல தோஷம் இருக்கான். அந்த ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம நம்ம எதிர்காலத்தை கெடுத்துக்க கூடாது. இதோ இந்த சின்ன அணுக்குட்டி அவனுக்கு நிழலா இருந்து அவனை காப்பாத்துவாளாம். தயவு செஞ்சு குழந்தையா இருக்க விடுங்க. சத்யவான் சாவித்திரி கதை மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. நீ அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ரிஷி அந்த பொண்ணு கூட இருக்கணுங்கிறது தான் கடவுள் எழுதின எழுத்து. அதனாலதான் அவங்க இப்பவே ஜோடியா சுத்துறாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்து. இதோ வந்துட்டு
தண்ணியில விழுந்துட்டானா. வாங்க காப்பாத்தலாம். வாங்க. ரிஷி இத புடிச்சுக்க. என் துப்பட்டாவை புடிச்சுக்க. நீ பயப்படாம அப்படியே இரு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். ரிஷி நீ கவலைப்படாத. இதோ நான் எடுத்துட்டேன். வரேன். இந்தா இத புடிச்சுக்க. நல்லா கெட்டியா புடிச்சுக்க. அனு, விட்டுடாதம்மா, கெட்டியா பிடிச்சுக்க. நான்வே கொடுங்க. அனுவோட உடம்புல இன்னைக்கு காளியம்மா வந்துட்டாங்க. ரொம்ப தைரியமான பொண்ணு. தான் உயிரை பணைய வச்சு அந்த பையனை காப்பாத்திருக்கா. இன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு வச்சுக்கீங்க, இந்த பையனுக்கு என்ன கதியா இருக்குன்னு சொல்லவே முடியாது. நாம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோமே, எப்படி போறது? இவங்க ரெண்டு பேரும் குளிர்ல வேற நடுங்கிட்டு இருக்காங்களே. சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். ஆனா நம்ம சீக்கிரமா எப்படிங்க வீட்டுக்கு போக முடியும்? அதுவும் அங்க பாருங்க, அங்கதான் எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். அங்க எப்பவுமே ஹோமங்கள் நடக்கிறதுனால அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே இந்த கோவில் திறந்துதான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அங்க மகாகாளி எழுந்தருளுவாங்க. அந்த கோவில்ல எந்த சத்தியம் செஞ்சாலும் அதை பூர்த்தி செய்யறது இந்த மகாகாளி தான். அதுக்காகவே உருவாக்கப்பட்ட கோவில் அது. ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த மகாகாளி நம்ம எல்லாருக்குமே அவ சக்தியை கொடுப்பா. வாமா வினு, நம்ம குழந்தைகளை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போயிடலாம். அங்க குளிர்காய நெருப்பு கூட இருக்கு. போலாம். ஆமா அதான் சரி. மெதுவா வாங்க. கவலைப்பட வேண்டாம். அம்மா சன்னதிக்கு வந்தாச்சு. நல்ல விளையாடி பாருங்க. வா வா, எல்லாம் பயப்படாத. ஜோடிய சரியான முறையில சேர்த்துட்டியம்மா. எனக்கு புரியுதுமா. நீ திரும்பவும் இந்த கதையை ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன, அதோட பலன்டா இது. அந்த கதையை ஆரம்பிச்சிட்டியம்மா. என்ன உன்னுடைய லீலை? அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போனது முயல் வடிவில் வந்த உன்னுடைய மரண தேவன் காலன். வாழ்க மாகாளி, எல்லாம் உன் ஆசி. ஜெய் மாகாளி. அனு 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 இங்க பாரு, அம்மனுக்கு சாத்தின துணி மாது.
இன்று நடந்தது நடக்க வேண்டிய ஒன்றுதான். அந்த காலன் உனக்கு வரவேண்டிய நேரம்தான். அவனை இவள் காப்பாற்ற வேண்டும் என்பது விதி. அவனை காப்பாற்றும் வேளையில் உனக்கு அடிபட வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். மாகாளி, அனு, என் பொண்ணு கையில ரத்தம் வழியுது. கட்டு போடுங்கம்மா சீக்கிரம். சின்ன அடிக்கு எதுக்கு இப்படி கத்துற? நடந்தது விபரீதம் தான். ஆனா ஒரு சின்ன சம்பவம். வாழ்க்கை என்பதே சம்பவம். அதில் மரணம் விலக்க முடியாத ஒன்று. அந்த காலன் திரும்ப திரும்ப இவன் உயிரை பறிக்க வருவான். ஆனால் ஒவ்வொரு நேரமும் இந்த பெண் அவனை நிழலாக இருந்து காப்பாற்றுவாள். அதனால் இவளுக்கு வலிகள் ஏற்படும், ஆனால் மகிழ்ச்சியோடு ஏற்பாள். அன்பு நிறைந்தவள். கஷ்டங்கள் வரப்போவது அவனுக்கு, ஆனால் அதை எதிர்கொள்ள போவது இந்த பெண். மகாகாளி, இது என்ன உன் லீலை? ஒருவருடைய கஷ்டத்தை இன்னொருவர் அனுபவிப்பதா? நீதான் சக்தி, அனைத்து சக்தியும் நீதான். ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. இவர்கள் இருவருடைய ரேகையும் ஒன்று கலந்து விட்டது. விதிப்படி இவர்கள் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜனித்தவர்கள். போன ஜென்மத்தில் இந்த பெண் குழந்தை செய்த புண்ணியம்தான் இந்த ஜென்மத்தில் இவனை கவசம் போல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பெண் குழந்தை இவனுக்காக கடவுளிடம் போராட தயங்க மாட்டான். ஆனால் தோற்று விடுவாள். நிச்சயம் இவள் தோற்று போவாள். அவனை ஜெயிக்க வைப்பதற்காக இவள் தோற்று போவாள். கேடயம் போல் இவள் முன்னின்று அவன் உயிரை காப்பாற்றுவாள். ஆனால் அவனை காப்பாற்றும் பொழுதெல்லாம் இவளுக்கு காயங்கள் ஏற்படும். இதுதான் இவர்களுடைய தலையெழுத்து, இதுதான் இவர்களுடைய பாக்கியம். தாயே, இவங்கள பத்தி இன்னும் ஏதாவது விஷயம் இருக்கா? இன்னும் என்ன சொல்லணும்? இவன் நான் பெத்த மகங்க. உன் மகனா? உனக்கு பிறந்தவன் தான், ஆனால் உனக்கு உரியவன் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த பெண் குழந்தைக்கு சொந்தமானவன். அவனை இந்த ஜென்மத்தில் தான் நீ ஈன்றாய். ஆனால் இவளோ திரும்ப திரும்ப இவனுக்காகவே, இவனை காப்பாற்ற, இவன் அன்பை பெறுவதற்காக இவள் பிறப்பாள். இவர்கள் சந்திப்பார்கள், மீண்டும் மீண்டும் சந்திப்பார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் செய்து கொண்ட சத்தியத்தை காப்பாற்ற இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, அடுத்த ஜென்மத்திலும் இவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இது மாகாளியின் விருப்பம். இவர்களுடைய காதலை அந்த சத்தியம் நிறைவேற்றும்.